விதார்த்தோட அடுத்த படம் டைட்டில் தொடக்கம். இந்த மூவிக்கான டைட்டில் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸோட கான்சிட்டி மூவிக்கான ஆடியோ ரைட்ஸை டி சீரிஸ் வாங்கியிருக்காங்க. இது அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. யாஷோட டாக்ஸிக் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ராதிகாவோட தாய்க்கிழவி படம் ரிலீஸ் ஆன 3 டேஸில் வேர்ல்டு வைடா 22 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 14 கோடிக்கு மேலே வசூல் வந்திருக்கு. அதர் ஸ்டேட்டுக்கான வசூல் ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து 22 கோடி. அபிஷன் ஜீவந்தோட வித்லவ படம் ரிலீஸ் ஆகி 25 டேஸ் கிட்ட ஆகுது. இந்த படம் இப்போ 35 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கமலஹாசன் ரஜினிகாந்த் கம்போல வரப்போற மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா ட்ரெண்டில் யூஸ் பண்ற கேமரா எதுவும் யூஸ் பண்ணாம 90s மூவிஸ் எடுக்கும்போது எந்த மாதிரியான கேமராஸ் யூஸ் பண்ணிருப்பாங்களோ அதே டெக்னாலஜி தான் இப்போ யூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இப்போதைக்கு இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன் இதை இப்படி அவங்க எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா இது ஒரு புது ட்ரெண்டா வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு காட்சி அப்படின்னா தனுஷோட கரப்படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போறதை அஃபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ரிலீஸ் டேட்டை தான் லாக் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 30 இந்த படம் ரிலீஸ் ஆகும். அடுத்து மே 1 ஹாலிடே, மே 2 சாட்டர்டே, ஸோ அன்னைக்கும் ஹாலிடே, மே 3 சண்டே. ஸோ இந்த 4 டேஸுமே மூவிக்கான வசூல் பெரிய அளவில் இருக்கும். சூர்யா 46 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. டைட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் தான். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கா இது இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்குமே சரி செகண்ட் லுக்குமே சரி அப்படிதான் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்னு 2 லுக்லுமே சூர்யா வந்து குழந்தைய காமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா மூவிக்குள்ள சூர்யாவுக்கும் அந்த குழந்தைக்குமான பாண்டிங் பெரிய அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, டைட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மூவி ஜூலைல ரிலீஸ் ஆகிட்டோம். வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. இன்னைக்கு தான் இந்த மூவிக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கேன். அதுக்குள்ள இந்த படம் ரீமேக்கானு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இது வரைக்கும் ரீமேக்னு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ இது வெங்கி அட்லூரி எழுதின ஸ்டோரியா தான் இருக்கும். மணிகண்டனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அடுத்த மூவிக்கான ஒர்க்கில் இருக்கிறதா தான் சொல்றாங்க. சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இன்டர்நெட் நாளை 2 பத்தி கேட்டிருக்காரு. திரும்ப இந்த மூவிக்கான பூஜையெல்லாம் போட்டு ரீஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் படம் பத்தி அவங்க எதுவும் அப்டேட் கொடுக்கல. ஸோ மூவிக்கான ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்றேன். சர்தார் 2 வந்து ராமாயணா அப்டேட்டை கேட்குறீங்க. ராமாயணா படம் தீபாவளிக்கு வரும்னு இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. அதான் லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட். சர்தார் 2 பற்றி லேட்டஸ்ட்டாக நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஜெயிலர் 2 பற்றி அப்டேட் கேட்டிருக்காரு. இதை பற்றியுமே நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சார்லி சாப்ளின் 2. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்கிறேன். வேற கொஸ்டின் இருந்தால் கேளுங்க.